ரீசெண்டா நம்ம விஜய் சேதுபதி நடிச்ச "ஈஸ்ட்" படம் பார்த்துருந்தேன். அந்த படத்தோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் இங்க நம்ம பார்க்க போறோம். நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதுக்காக ஹீரோ வந்துட்டு உதவி செய்யலான்னு ஒரு வேலை பார்க்குறாரு. அந்த வேலை பண்ணதுக்கப்புறம், அதனால என்னென்ன சம்பவங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறது தான் இந்த "ஏஸ்" திரைப்படம் வந்து. இந்த படத்தோட டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். எனக்கு அந்த படம் வந்துட்டு ரொம்ப பிடிக்காது. ஏதோ சும்மா டம்மி காமெடியா இருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஓகே ரைட். இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யோகி பாபுவும், விஜய் சேதுபதியோட காம்போ வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குது. ஏதோ டாம் அண்ட் ஜெர்ரி மாரி இருக்கு. எப்பப்போலாம் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருமோ, யோகி பாபுவே வந்து ட்விஸ்ட்டா மாறிறாரு படத்துல. அது ரசிக்க முடியா இருந்துச்சு. அப்புறம் படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இது தமிழ் டெபியூ. ஒரு நல்ல டெபியூ அவங்களுக்குன்னு சொல்லலாம். அவங்க சீன்ஸ் எல்லாமே விஜய் சேதுபதியோட கெமிஸ்ட்ரியும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். முக்கியமா படத்தோட பாடல்கள் வந்துட்டு மிஸ்ட்ரேஸ் டெம்போ வந்து குறைச்சு கூட்டுற மாரி இருந்தாலும், சாம் சிஎஸ் பாடல்கள் நல்லாயிருக்கு. படத்துல பொறுத்தம்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஒட்டாத மாரி இருக்குது. படத்துல வந்துட்டு பேங்க் ஹீஸ் பண்ற காட்சிகள்லாம் வரும். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இந்த போக்கர் கேம்னு நெனைக்கிறேன். அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒண்ணும் புரியல. அந்த சீன்ஸ்லாம் காட்டும்போது. இந்த வைராஜா வேலெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கேசினோல. அந்த தெர்ல அது ஒரு கேமா இருக்குமே. ஸோ இது இந்த மாரி தான் எனக்கு அந்த கேம். அது கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது நம்மளுக்கு சுத்தமா எதுவும் தெரியாத மாரி இருக்குது. படத்துல லாஜிக்ஸ், மிஸ்டேக்ஸ் வந்துட்டு எக்கச்சக்கமா இருக்கும். அதெல்லாம் தாங்கிக்கிட்டு நீங்க பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா டைம் பாஸ்க்கு நாங்க ஆன்டி அப்படிங்கிற மாரி தான் இருக்கு இந்த "ஏஸ்" படம்.